ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழில் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு யூசர் ரிக்வஸ்ட் பார்ப்போம். விங்கி ஆர் அவர் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த டாப்பிக்கை நான் புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த லேகோ பாக்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி கொண்டாந்துருக்கேன். இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் குழப்பமான கான்செப்ட். நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சிக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுங்கள், இந்த சேனலோட அவேர்னஸ் கொடுங்க. அவங்களும் வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்கட்டும். என்னோட வெப்சைட் usatamizhan.com அதை வந்து விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் பின் கம்யூனிட்டி டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகலாம். உங்கள் நாலேஜை வந்து உங்களால் நிறைய வளர்த்துக்க முடியும். நானும் உங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள இருப்போம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். அவர் வந்து 4 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நான் ஒரு ரிலேட்டட் வீடியோ வந்து கொடுக்குறேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்குது. அதை போய் பாருங்கள். அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நாலேஜ் தான். ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பற்றி தெரிஞ்சால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ்வெல் வந்து எப்படி வந்து அது ரீச் ஆனார் அப்படின்னு. இந்த ஃபிசிக்ஸ் வேர்ல்டில் வந்து மேக்ஸ்வெல் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து நம்ம கால் பண்ணணும். ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து சால்வ் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமானது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். மேக்ஸ்வெல் தான் கண்டுபிடிச்சாரு லைட் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு. இன்னொன்று வந்து என்ன மேக்ஸ்வெல் கண்டுபிடிச்சாருன்னா, நம்ம நேச்சுரலாக ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருந்தாலும் நம்மளால வந்து ஆர்டிஃபிஷியலாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சது தான். ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அது இல்லைன்னா நம்ம வந்து ஆண்டனாஸ் வந்திருக்காது, நம்மளால செல்ஃபோனில் பேச முடியாது, நம்மளுக்கு சிடி ஸ்கேன் இருக்காது. நம்ம எது வந்து நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கு எல்லா கிரெடிட்டும் வந்து மேக்ஸ்வெலுக்கு தான் நம்ம கொடுத்தாகணும். அதனால தான் இந்த ஃபிசிக்ஸ் வேர்ல்டில் வந்து அவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார். அவர் மட்டும் கரெக்டான ஒரு பாதையில் நம்மளை போட்டு இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லாம் வந்து ரொம்ப டிலே ஆயிருந்திருக்கும். நம்மளுக்கு இவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இந்த ரிமோட்டில் நம்ம பேசுறது இதெல்லாம் வந்து பாசிபிளாக இல்லாமல் இருந்திருக்கும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட தெளிவு அவர் கொடுத்தனால தான் வந்து இப்போ நம்ம வந்து அதே டெக்னாலஜி வச்சு நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸ்வெலுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லலாம். இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் வந்து 4 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 4 ஈக்குவேஷனுமே வந்து மேக்ஸ்வெல் வந்து கண்டுபிடிக்கல. அதான் வந்து இதுல வந்து ஒரு கொடுமையான விஷயமே. ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் வந்து காஸ் ஈக்குவேஷன் அப்படின்னுவோம். அது வந்து நம்ம காஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். அது 2 ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன் வந்து ஃபாரடேவோட கான்செப்ட். மைக்கேல் ஃபாரடே தான் அது கொண்டாந்தாரு. நாலாவது ஈக்குவேஷன் வந்து ஆம்பியர். அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார் அந்த கான்செப்ட். அவர் எதுவுமே கண்டுபிடிக்கலன்னா அவருக்கு எதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஒரு நியாயமான ஒரு கொஸ்டின் தான். மேக்ஸ்வெல் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் வந்து இது எல்லா டாட்ஸையும் வந்து அவர் கரெக்ட் பண்ணாரு. அதுதான் வந்து மேக்ஸ்வெல் பண்ண வேலை. என்னன்னா காஸ் லா வந்து தனியா இருந்தது. ஃபாரடே வந்து ஒரு தனி டைம் பீரியட்ல வந்தாரு. அதுக்கப்புறம் ஆம்பியர் அவரும் ஒரு டைம் பீரியட்ல வந்தாரு. அப்புறம் ஆம்பியர் வந்து ஒரு ஓட்ட விட்டார் அவர் ஈக்குவேஷன்ல. அது வந்து மேக்ஸ்வெல் தான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணாரு. அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் வந்து 4 ஈக்குவேஷனையும் ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டு கரெக்டா வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி ஃபைனலா வந்து நம்மளுக்கு 4 ஈக்குவேஷன் கொடுத்ததுனால நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெரிய டெக்னாலஜி வந்து நம்ம ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம அதெல்லாம் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸ்வெல் மட்டும் அதை 4த்தையும் வந்து போட்டு இல்லை அப்படின்னா நம்மளால வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பல சென்ச்சுரிஸ் ஆயிருக்கும். அது மேக்ஸ்வெல் தான் கரெக்டாக வந்து அது பண்ணதுனால தான் வந்து நம்மளுக்கு அந்த டைட்டில் வந்து அவர் கொடுத்தாகணும். மேக்ஸ்வெல் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. நீங்க இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து 2 ஃபார்மேட்ல பார்க்கலாம். ஒன்னு வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்மேட்ல பார்க்கலாம். இன்னொன்னு வந்து இன்டெக்ரல் ஃபார்மேட்ல வந்து பார்க்கலாம். டிஃபரன்ஷியல் ஃபார்மேட்ல கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் ஈக்குவேஷன். இன்டெக்ரல் ஃபார்மேட்ல வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஆனா கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஃபார்மேட் வச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க இன்டெக்ரல் ஃபார்மேட் வந்து அது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். உங்களால ஈஸியா வந்து இன்டெக்ரல் ஃபார்மேட்டை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல வந்து 4 ஈக்குவேஷன் வந்து 2 விஷயத்த சுத்தி தான் இருக்கு. ஒன்னு வந்து எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்னு வந்து மேக்னெட்டிசம். இது 2த்தையும் சுத்தி தான் வந்து இந்த 4 ஈக்குவேஷன் இருக்கு. நம்ம வந்து ஒண்ணொண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் வந்து காஸ் லா. அது வந்து பார்ப்போம். அதுல என்ன வந்து அவர் சொல்றாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்து 3வது ஈக்குவேஷன் 4வது ஈக்குவேஷன் போகும்போது இன்னும் ஈஸியா வந்து புரிஞ்சிடும். இப்போ 2 விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும். ஒன்னு வந்து டைவர்ஜென்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இன்னொன்னு வந்து கர்ல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது 2 விஷயமே வந்து ஒரு 2 கான்செப்ட். அந்த 2 கான்செப்ட்டை வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து காஸ் லா வாக் த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிடும். இந்த டைவர்ஜென்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ்னா என்னன்னு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் சார்ஜ்னா என்னன்னா ஒரு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம பாயிண்ட் சார்ஜ் அப்படின்றோம். ஏன் வந்து பாயிண்ட் சார்ஜ் நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து இருக்கு. நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம் அதை. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த பாயிண்ட் சார்ஜ் பறந்து இருக்கிறனால தான் வந்து நம்ம வந்து சார்ஜ் அப்படிங்கிறோம். இப்போ 2 பாயிண்ட் சார்ஜை வந்து நீங்க பக்கத்துல கொண்டாண்டிங்கன்னா இந்த கூலம்ஸ்ல வச்சு உங்களுக்கு தெரியும். அதுல வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து இருக்கும்.
2 பாசிட்டிவ் நீங்க பக்கத்துல கொண்டாந்தீங்கன்னா அதுக்கு வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதுதான் வந்து கூலம்ஸ் லா. இப்போ நம்ம டைவர்ஜென்ஸ் வந்து எங்க வரும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மெட்டீரியல் வந்து அந்த பாயிண்ட் சார்ஜ்க்கு நடுவுல வச்சிடலாம்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுதான் ஒரு மெட்டீரியல். இப்போ வந்து நம்மகிட்ட இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த சைடு வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்பன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இருக்கும். அது வந்து ஒரு இன்விசிபிள் ஃபீல்டு தான், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் லைன்ஸ் மாதிரி நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். அப்பன்னா இந்த மெட்டீரியல் தாண்டி தான் வந்து அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் போகுது. இந்த மெட்டீரியலை பெனட்ரேட் பண்ணிட்டு தான் வெளியில வருது. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மெட்டீரியலுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பார்வையிலேருந்து இந்த மெட்டீரியல் மட்டும் நம்ம ஜூம் இன் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 லைன் வரும். ஒண்ணு வந்து ஒரு லைன் உள்ள போற மாரி இருக்கும். இன்னொரு லைன் வந்து வெளியில வர மாரி இருக்கும். இப்போ உள்ள போற லைனும், வெளியில வர லைனும் வந்து பார்த்தீங்கன்னா, சேமா இருக்கணும். ஏன்னா வந்து பாசிட்டிவ் இந்த சைடு இருக்கு, நெகட்டிவ் இந்த சைடு இருக்கு அப்படின்னா, பாசிட்டிவ்லேருந்து லைன்ஸ் வந்து நெகட்டிவ்க்கு போகுது அப்படின்னா, இதுக்குள்ளார போற லைன்ஸும், வெளியில வர லைன்ஸ் வந்து சேமா தான் இருக்கணும். இப்போ இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து உள்ள போறதும், வெளியில வரதும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம். கவுண்ட் பண்ணி பார்த்து சேமா இருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் வந்து 0. ஏன்னா எதுவும் வித்தியாசம் கிடையாது. உள்ள வரது, வெளியில போயிடுச்சு அப்படிங்கிறது தான் வந்து டைவர்ஜென்ஸ். அது வந்து 0. ஏன்னா ஒரு சேஞ்சும் கிடையாது. உள்ள வரதுக்கும், வெளியில போறதுக்கும் சேஞ்ச் கிடையாது. அதனால வந்து அது டைவர்ஜென்ஸ் 0 அப்படிங்கிறோம். இப்போ ஒருவேளை நீங்க உள்ள அனுப்புற லைன்ஸ் வந்து வெளியில நீங்க கவுண்ட் பண்ணும்போது கம்மியா இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்பன்னா நம்மளோட பார்வையிலேருந்து நம்ம என்ன வந்து நினைக்கிறோம் அப்படின்னா, உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அத அப்சர்வ் பண்ணிச்சு அப்படிங்கிறோம். அப்பன்னா உள்ள வர்றது நம்ம 10 லைன்னு வச்சுக்கலாம். வெளில வர்றது வந்து 5 தான் வெளில வருது அப்படின்னா, அப்ப அங்க டைவர்ஜென்ஸ் இருக்கு. அது கம்மியா இருக்கிறதுனால அது வந்து நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். ஏன்னா நம்ம வந்து உள்ள அனுப்புறதும், வெளில வர்றதும் வந்து ஏதோ உள்ள நடந்துச்சு நமக்கு தெரியாது. ஆனா வெளில வந்தது கம்மியா வந்தது. அது நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் அப்படின்றோம். இதே ரிவர்ஸ் சிச்சுவேஷன். நம்ம உள்ள அனுப்புறது வந்து ஒரு 10 லைன்ஸ் அனுப்புறோம்னு வச்சுக்கலாம். வெளியில வரும்போது ஒரு 50 லைனா வெளியில வருது அப்படின்னா, நம்மளோட பார்வையிலேருந்து நம்ம என்ன நினைப்போம், உள்ள ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கு. அது அது வந்து புதுசா ஒண்ணு ஏதோ கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லப் போறோம். அப்பன்னா அதுக்கு வந்து பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ். ஏன்னா நம்ம வந்து உள்ள அனுப்புறது கவுண்ட் நம்மளுக்கு தெரியும். வெளியில வர்றது கவுண்ட் ஈக்குவலா இருக்கணும். ஆனா ஈக்குவலா இல்ல, ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அது ஒரு டைவர்ஜென்ஸ். ஏன்னா அதனோட பிஹேவியர் வந்து மாறி இருக்கு. ஸோ அந்த லைன்ஸோட கவுண்ட் வந்து வித்தியாசமா இருக்கனால வந்து அந்த டைவர்ஜென்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவ் நம்பர் வந்து போட்டுறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை வந்து நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். இது வந்து ஒரு இமேஜினரி மெட்டீரியல் தான். இதனோட பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட்ல வந்து டைவர்ஜென்ஸ் வந்து 0 இருக்கு, எந்த பாயிண்ட்ல வந்து நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இதனோட ஒரு பர்பஸே. இந்த டைவர்ஜென்ஸ் வந்து நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேக்ஸ்வெல்லோட ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன் இத வச்சு தான் இருக்கு. இந்த டைவர்ஜென்ஸ் வச்சு தான் இருக்கு. ஸோ இப்போ டைவர்ஜென்ஸ் வந்து நம்ம ஒரு இமேஜினரி மெட்டீரியல் வந்து ஒரு ஃபீல்டுல, அதாவது ஒரு ஃப்ளக்ஸ்ல, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ல நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, அதோட பிஹேவியர் தான் வந்து நம்ம வந்து டைவர்ஜென்ஸ் அப்படின்றோம். அது எப்போ கால்குலேட் பண்ணோம்னா, அந்த ஃப்ளக்ஸோட டென்சிட்டி, அதாவது எவ்வளோ வந்து நெறைய இருக்கு ஃப்ளக்ஸ், அத பொறுத்து வந்து அந்த டென்சிட்டியில வந்து இந்த மெட்டீரியல் நம்ம போட்டோம் அப்படின்னா, உள்ள என்டர் ஆவறதும், வெளியில போறதும் வந்து எது அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு பொறுத்து வந்து டைவர்ஜென்ஸோட வேல்யூ வந்து மாறிடும். இப்போ காஸோட ஃபர்ஸ்ட் லா வந்து வருவோம். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து பாயிண்ட் சார்ஜஸ் வந்து வெளியில போட்டு தான் இந்த லைன்ஸ் வந்து உள்ள போற மாரி நம்ம வந்து பண்ணோம். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து அந்த பாயிண்ட் சார்ஜ வந்து நம்ம உள்ள போட்டுடலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளார போட்டுட்டோம் அப்படின்னா, அப்பன்னா அந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து அதனோட ஃப்ளக்ஸ் வந்து வெளியில தான் வரும். அப்பன்னா நம்ம பார்வையில இருந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, உள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு ஜெனரேட் பண்ணுது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இருப்போம். அப்பன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ நீங்க உள்ள போட்டீங்க, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ நீங்க உள்ள போட்டுட்டீங்க அப்படின்னா, அதுக்குரிய ஒரு ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். அது வந்து நம்ம டைவர்ஜென்ஸ் வந்து பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ். ஏன்னா எல்லாமே வந்து வெளியில வருது. உள்ளே 0 வருது. ஆனா வெளியில வந்து எக்கச்சக்கமா வருது. ஏன்னா உள்ள வந்து நம்ம எதுவும் அனுப்பல. உள்ள இருக்கிற மெட்டீரியல் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளக்ஸ கிரியேட் பண்ணுது. ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சார்ஜ்க்கு வந்து ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்ப அதே இடத்துல வந்து நீங்க 2 சார்ஜ் ஒண்ணு போட்டுருங்க. அப்பன்னா இன்னும் ஜாஸ்தியா வரும். அதே இடத்துல வந்து 3 சார்ஜ் போட்டுக்கங்க இந்த பாக்ஸ்க்குள்ள. அப்பன்னா நெறைய வரும். ஸோ இப்போ காஸோட ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்கும். எப்போ டென்சிட்டிக்கு வந்து அது ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நெறைய டென்சிட்டி உள்ள இருக்கும்போது, உங்களுக்கு வந்து நெறைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன். நம்ம எப்படி டென்சிட்டி வந்து கிரியேட் பண்றோம்? எப்படி கிரியேட் பண்றோம்னா, அந்த எலக்ட்ரிக் பாயிண்ட் சார்ஜ் வந்து உள்ள நெறைய போட்டுட்டோம். அதனால வந்து டென்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால வந்து என்னன்னா, நம்மளோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து டென்சிட்டிக்கு அதிகமாக ஆக வந்து அது ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து காஸோட லா, ஃபர்ஸ்ட் லா. ஸோ இதுதான் வந்து மேக்ஸ்வெல் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஹேஷ் டவுன் பண்ணாரு. ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் லாவா வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல வந்து கொண்டாந்துட்டாரு. இப்போ மேக்ஸ்வெல்லோட செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, அது காஸோட செகண்ட் லா. அதுதான் வந்து மேக்ஸ்வெல்லோட செகண்ட் ஈக்குவேஷன் அவர் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து டைவர்ஜென்ஸ் வந்து பார்த்தோம். ஆனா இது வந்து மேக்னெட்டிசம் பொறுத்தவரை வந்து உங்களுக்கு எப்பயுமே டைவர்ஜென்ஸ் வந்து 0 தான் அப்படிங்கிறது தான் வந்து செகண்ட் லா.
நம்ம கேட்கலாம் அது எப்படி ஜீரோவா இருக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த மேக்னெட் வச்சு புரிஞ்சுக்கலாம். நம்ம கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டைவர்ஜென்ஸ் வந்து நம்ம மேக்னெட்ல வந்து எப்பயுமே 0 அப்படிங்கிறது தான் வந்து அந்த செகண்ட் லா சொல்லுது. அது நம்ம வந்து எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மேக்னெட்ல வந்து உங்களுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு வந்து வரும். அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து இந்த டென்சிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். அது பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னா ஒரு லூப் வந்து அது வந்து குளோஸ் பண்ணிரும். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வந்து ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் இருந்தா மட்டும் தான் வந்து அந்த லூப் வந்து குளோஸ் ஆகும். ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வந்து உங்களுக்கு நார்த் போல் அண்ட் சவுத் போல் இருந்தா லூப் வந்து க்ளோஸ் ஆயிடும். இப்போ நம்ம மேக்னெட்ட வந்து நீங்க எங்க வேணா வைக்கலாம். நீங்க வந்து ஓப்பன் சர்க்யூட்லயும் வைக்கலாம், இல்ல குளோஸ்டு சிஸ்டம்லயும் வைக்கலாம். அதனால பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து வெளில வர லைன்ஸ் வந்து மீட் ஆகுறது வந்து சேமா தான் இருக்கும். வெளில வரதும், உள்ள போறதும் வந்து சேமா தான் இருக்கும். அது வந்து லூப். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த மேக்னெட் வந்து நம்ம இந்த மெட்டீரியலுக்கு உள்ளார போட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம வந்து வெளியில வர லைன்ஸும், உள்ள போற லைன்ஸும் சேமா இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பா சேமா இருக்கும். ஏன்னா, நம்மகிட்ட நார்த் அண்ட் சவுத் போல் வந்து அட்டாச்டா இருக்கு. அதனால வந்து வெளில வர லைன்ஸும், உள்ள போற லைன்ஸும் சேமா இருக்கும். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் லால பார்த்தோம், உள்ள பாயிண்ட் சார்ஜ் போடும்போது நம்ம 1 தான் போட்டோம். பாசிட்டிவ் மட்டும் தான் போட்டோம். அதனால வந்து வெளில வரது தான் இருந்தது. உள்ள வரது எதுவும் கிடையாது. அதனால பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நீங்க வந்து உள்ள சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெளில போறதும், உள்ள வரதும் சேமா இருந்திருக்கும். ஆனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லால வந்து நம்ம பாசிட்டிவ் மட்டும் தான் வச்சோம். நெகட்டிவ் வந்து கூட வைக்கல. ஆனா மேக்னெட் கேஸ்ல வந்து நம்ம வந்து நார்த் அண்ட் சவுத் போல் ஒண்ணா இருக்கிறதுனால வந்து நம்ம பாக்ஸுக்கு உள்ளார வச்சாலும், பாக்ஸுக்கு வெளியில வச்சாலும், இல்ல பாக்ஸே இல்லாம இருந்தாலும், நம்ம எந்த மெட்டீரியல் இல்லாம மேக்னெட்ட தனியா நம்ம வச்சோம் அப்படின்னா, அதோட ஃப்ளக்ஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து வெளில வரதும், உள்ள சவுத் போல் போறதும் சேமா தான் இருக்கும். அது மெட்டீரியல் வந்து கிராஸ் பண்ணிட்டு போனாலும், கிராஸ் போகாம இருந்தாலும் சேமா தான் இருக்கும். அதனால தான் வந்து காஸோட செகண்ட் லா வந்து அந்த டைவர்ஜென்ஸ் வந்து எப்பயுமே மேக்னெட்டுக்கு வந்து 0 அப்படிங்கிறது தான் வந்து செகண்ட் லா. இது வந்து என்ன வந்து நம்மளுக்கு புரிய வைக்குது அப்படின்னா, நீங்க மேக்னெட்ட வந்து உங்களால நார்த் அண்ட் சவுத் போல உங்களால உடைக்கவே முடியாது. இந்த மேக்னெட்ட எடுத்து நீங்க வந்து துண்டு துண்டா நீங்க பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா, கடைசியில வந்து நீங்க வந்து ஆட்டமா தான் வந்து ரீச் ஆவீங்க. அந்த ஆட்டம்க்கும் ஒரு நார்த் அண்ட் சவுத் போல் இருக்கும். அப்பன்னா மேக்னெட்ட வந்து ஒரு டைபோலா தான் உங்களால பார்க்க முடியும். நீங்க வந்து ஒரு மோனோபோல் மேக்னெட் அப்படின்றது உங்களால கிரியேட் பண்ண முடியாது. ஆனா எலக்ட்ரிக் சார்ஜ்ல வந்து அப்படி கிடையாது. உங்களால வந்து பாசிட்டிவ் மட்டும் உங்களால தனியா வைக்க முடியும். நெகட்டிவ் வந்து பக்கத்துல இல்லாம இருந்தாலும் பாசிட்டிவ் மட்டுமே வச்சு உங்களால வந்து ஒரு ஃபீல்ட கிரியேட் பண்ண முடியும். மேக்னெட்ல வந்து உங்களுக்கு நார்த் அண்ட் சவுத் போல் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் வந்து ஃபீல்ட கிரியேட் பண்ண முடியும். ஸோ காஸோட ஃபர்ஸ்ட் லால வந்து நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ் பக்கத்துல வச்சா அப்ப வந்து டைவர்ஜென்ஸ் வந்து 0. ஆனா நம்ம வந்து பாசிட்டிவ் மட்டுமே தனியா வைக்க முடியும். ஆனா மேக்னெட் கேஸ்ல வந்து வைக்க முடியாது. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லா இது. செகண்ட் லால வந்து மேக்னெட்னா எப்பயுமே அது 0வா இருக்கும். ஆனா நம்ம பாயிண்ட் சார்ஜ் வச்சு பண்ணா உங்களுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் வந்து ஒண்ணு பாசிட்டிவா இருக்கும், இல்ல நெகட்டிவா இருக்கும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த 2 லாவும் சொல்றது. அதுதான் வந்து மேக்ஸ்வெல் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷன்ல வந்து அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ இதுதான் வந்து அடிப்படை. அதுக்கப்புறம் தான் நம்ம 3 ஈக்குவேஷன், 4த் ஈக்குவேஷன் போகணும்னு சொல்லி அவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு. இந்த மேக்ஸ்வெலோட 3 ஈக்குவேஷன் அண்ட் 4த் ஈக்குவேஷன் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, கர்ல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். கர்ல்னா என்னன்னா, நம்ம அதே பாயிண்ட் சார்ஜ் வந்து நம்ம எடுத்துப்போம். அந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போகுது. இப்போ நீங்க ஒரு மெட்டீரியல வந்து அந்த பாயிண்ட் சார்ஜ்க்கு நடுவுல வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து முதல்ல வந்து அந்த பாக்ஸ்ல பார்த்தோம், உள்ள பெனட்ரேட் ஆகி அடுத்த சைடு வந்தது. ஆனா இந்த சினாரியோல வந்து என்னன்னா, அந்த சார்ஜ் வந்து இத சுத்தி ரவுண்ட் அடிக்கும். அதுதான் வந்து நம்ம கர்ல் அப்படிங்கிறோம். பாசிட்டிவ்ல இருந்து போற நெகட்டிவ் சார்ஜ் வந்து என்னன்னா, இந்த பாக்ஸோட பவுண்டரியில வந்து ரவுண்ட் அடிக்கும். இது வந்து என்னன்னா, இந்த மாரி ஒரு ஃபெனாமெனன் தான் வந்து நம்ம கர்ல் அப்படிங்கிறோம். ஸோ இது நீங்க வந்து பாக்ஸ் திக்கா இருக்கிற பாக்ஸ்ல வந்து ரவுண்ட் அடிக்குமா அப்படின்னா, அந்த எட்ஜஸ்ல வந்து ரவுண்ட் அடிக்கும். சிலது பெனட்ரேட் பண்ணிட்டு போகும். ஸோ நம்ம வந்து பெனட்ரேட் பண்ணிட்டு போறத நம்ம வந்து டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறோம். அதுதான் நம்ம வந்து உள்ள வருது, வெளில வருது வந்து கால்குலேட் பண்றோம். ஆனா இந்த மாரி ஒரு ஷேப்ல இல்ல ரவுண்ட் ஷேப்ல நீங்க என்ன ஷேப் வேணா வைக்கலாம். ஷேப் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க என்னன்னா அந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து இத சுத்தி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும். அதுதான் வந்து நம்ம கர்ல் அப்படிங்கிறோம். இந்த பினாமினன் தான் வந்து என்னன்னா, ஃபாரடே வந்து கண்டுபிடிச்சது. ஃபாரடே என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இந்த மாரி ஒரு காயில் சினாரியோ, இங்க வந்து ஒரு மேக்னெட் இருக்கு அப்படின்னா, இந்த மேக்னெட் வந்து அப்படியே வைக்கும்போது ஒண்ணும் எஃபெக்ட் இல்ல. ஆனா இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம காயிலுக்குள்ளார வந்து இப்படி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லூப் ஒண்ணு கிரியேட் ஆகுது. ஒரு கர்ல் ஒண்ணு கிரியேட் ஆகுது. அந்த அந்த ஃப்ளக்ஸ் வந்து ஒரு கர்ல கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து ஃபாரடே வந்து கண்டுபிடிச்சது. அவர் வந்து ஈக்குவேஷன் குடுக்கல. அவர் வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டா வந்து ஒரு சார்ஜ் ஒண்ணு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணாரு. இது வந்து ஒரு இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு மேக்னெட்டிக்கோட ஃப்ளக்ஸ் வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஒரு கர்ல் சினாரியோ வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து 3வது ஈக்குவேஷன். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா, ஒரு மூவிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருந்தது அப்படின்னா, அதுல வந்து நம்ம ஒரு சர்க்குலர் காயில் நம்ம வச்சுட்டோம். இல்ல ரெக்டாங்குலர் காயில் எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். முக்கியமானது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளக்ஸ் வந்து உள்ள அத கிழிச்சிட்டு போணும். அப்படின்ற மாரி சிச்சுவேஷன் இருந்ததுன்னா,
ஒரு இன்டியூஸ்டு கரண்ட் வந்து ஒன்று கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து ஃபேரடே வந்து கண்டுபிடிச்சது. அது நம்ம மேக்ஸ்வெல் வந்து அது 3வது ஈக்குவேஷனாக எடுத்து அவர் தான் ஈக்குவேஷன் கொடுத்தாரு. ஸோ நம்ம மேக்ஸ்வெலுக்கு தான் வந்து அந்த ஈக்குவேஷனோட கிரெடிட் வந்து கொடுத்தாகணும். நீங்கள் வந்து யோசிக்கலாம், அந்த தேர்ட் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனில் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் வந்து ஒன்று வரும். அது ஏன் நெகட்டிவ் நம்பர் வருது அப்படின்னா, அது நம்மளோட ரைட் ஹேண்ட் ரூல் வச்சு தான் வந்து நம்ம சொல்கிறோம். ரைட் ஹேண்ட் ரூலில் வந்து கரண்ட் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம பாசிட்டிவ் நம்பர். நம்ம இதே ரைட் ஹேண்ட் ரூலில் வந்து நம்ம இந்த பொசிஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் நம்பர் வரும். அதனால தான் அந்த நெகட்டிவ் நம்பர் வந்து இருக்குது. மேக்ஸ்வெலோட ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து ஒரிஜினலாக கண்டுபிடிச்சது வந்து ஆம்பியர் தான். ஆனால் மேக்ஸ்வெல் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணாரு. ஆம்பியர் என்ன கண்டுபிடிச்சாருன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஆம்பியர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒயரில் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து அனுப்பணும் அப்படின்னா அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அது தெரிஞ்ச விஷயம் தான் அந்த டைமில். ஆம்பியர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜினரியாக எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட் மாதிரி வச்சுக்கோங்க அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு 100 பங்கா நீங்கள் உடைச்சலாம், 1000 பங்கா உடைச்சலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் உடைச்சலாம். அது வந்து சர்க்கிள் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு ஏதோ ஷேப். ஆனால் அது வந்து லூப்பில் இருக்கணும். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த ஒயரை சுற்றி நீங்கள் வந்து அந்த இமேஜினரி பிளேட்டை வந்து நீங்கள் துண்டு துண்டாக உடைச்சி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அந்த என்ன துண்டு நீங்கள் உடைச்சிங்களோ அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற கரண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வரும். நீங்கள் எல்லா கரண்ட்டையும் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு சம்மேஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதோட கரண்ட் வந்து நம்ம இந்த ஒயரில் பாஸ் பண்ணுற கரண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து ஆம்பியர் வந்து சொன்னது. இதுதான் வந்து நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். சரி, நான் இதை மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இப்போ நம்ம ஒயரில் வந்து 5 ஆம்ப்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 5 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணிடுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில். அந்த ஒரு ஸ்லைஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லூப் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே வந்து எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இது வந்து ஒரு டிடிஎஸ் மேத் தான். ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்டாக நம்ம வந்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் வந்து நம்ம எல்லாத்தையும் போய் கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னா அதில் நம்ம என்ன பாஸ் பண்ணமோ அந்த 5 ஆம்ப்ஸ் வந்து அந்த கூட்டும் போது கரெக்டாக வந்து வரணும். அதுதான் வந்து ஆம்பியர் வந்து கண்டுபிடிச்சது. நீங்கள் ஒயரில் வந்து நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஏன்னா கரண்ட் வந்து இந்த ஒயரில் போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த பாயிண்டில் வேணால் எடுத்து ஒரு 2 டைமென்ஷனலாக ஒரு லூப் வந்து கிரியேட் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற அந்த ஃப்ளக்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணால் அந்த கரண்ட் வந்து சேமாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து ஆம்பியர் சொன்னது. இப்போ ஆம்பியர் வந்து இது நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஒயர்லேயும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் 2 ஒயர் சைட் பை சைடு இப்போ வந்து நீங்கள் இது வந்து 2 ஒயராக வச்சுக்கலாம், 2 ஒயர் வச்சுக்கலாம், 3 ஒயர் வச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் ஒயர் வச்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஒயர்லையும் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அது இன்டர்செக்ட் பண்ணும். நீங்கள் எந்த இன்டர்செக்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் லூப் பண்ணி பார்த்தாலும் இந்த நெட் கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கணும். இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை தான் வந்து இருந்தது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயர் சிச்சுவேஷனில் நடுவில் வந்து ஒரு கெப்பாசிட்டர் நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டராக நம்ம பிரிட்டன் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டரில் வந்து உங்களுக்கு 2 பிளேட் இருக்கும். அந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் சிச்சுவேஷனில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ ஆம்பியர் சொன்ன மாதிரி நம்ம வந்து இந்த ஒயருக்கு நடுவில் இருக்கிற அந்த கரண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஏன்னா அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதனால் வந்து கரெக்டாக வருது கால்குலேஷன். ஆனால் என்னன்னா இந்த கெப்பாசிட்டருக்கு நடுவுலையும் வந்து வருது. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து ஒயர் கிடையாது. எப்படி வந்து இது ஒயர் இல்லாமல் நம்ம வந்து ஒரு இமேஜினரி பிளேட் வந்து போட்டோம் அப்படின்னா அங்கேயும் வந்து கரண்ட் வந்து சேம் தான். அதனால வந்து என்னன்னா இது ஆம்பியர்னால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன் கெப்பாசிட்டருக்கு நடுவுலையும் வருது, அவரோட கால்குலேஷன் வந்து ஒயரில் இருந்தால் மட்டும்தான் வரணும், ஏன் கெப்பாசிட்டருக்கு நடுவில் வருது அப்படிங்கிறத அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதை தான் வந்து மேக்ஸ்வெல் வந்து பின்னாடி வந்தார். மேக்ஸ்வெல் வந்து ஒரு சினாரி யோசிச்சு பார்த்தா இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணால் அது வந்து 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பாயிண்ட் சார்ஜ் அதை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்க முடியும் அந்த எலக்ட்ரிக் சார்ஜை. இன்னொரு விதத்தில் வந்து நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வச்சு நம்ம வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கொடுத்தா எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அப்போனா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை வந்து கிரியேட் பண்ணும்போது நம்ம 2 மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஏன் மேக்னெட்டிக் சார்ஜ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏன் ஒரு மெத்தட் இருக்குது? இப்போ வந்து மேக்னெட்டிக் சார்ஜ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி நம்ம ஒரு கேபிள் ஒயரில் அமிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிடுது. ஸோ அப்போ ஒரு மெத்தட் தான் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் வந்து 2 மெத்தட் இருக்குது, ஏன் மேக்னெட்டிக் வந்து 1 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அப்போ தான் வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அவருக்கு. அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேரியிங் எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணார். இப்போ எலக்ட்ரிசிட்டி பொறுத்தவரை வந்து என்ன இது வேரியிங் கிடையாது, இது போயிட்டே இருக்கு. அதனால வந்து என்னன்னா அதுக்கு வந்து ஒரு டிட்டர்மைண்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மட்டும் கிரியேட் ஆகுது. ஆனால் இப்போ கெப்பாசிட்டர் நடுவில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து ஃபர்ஸ்ட் 0 சார்ஜ் இருக்கும். ஆனால் சார்ஜ் ஏற வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த சார்ஜ் ஏற வந்து அது வேரி ஆகிட்டே இருக்கும்.
அப்பனா என்னன்னா, ஒரு டைம் கிரியேட் பண்ற அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து வேரி ஆயிட்டே இருக்கிறதுனால வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அப்பனா வேரியிங் எலக்ட்ரிக் சார்ஜ் இருந்தது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து மேக்ஸ்வெல் வந்து கண்டுபிடிச்சது. இதுதான் வந்து ரெவல்யூஷனைஸே பண்ணிச்சு. அப்பனா அவர பொறுத்தவரை வந்து என்னன்னா, எலக்ட்ரிக் சார்ஜ வந்து நம்ம எப்படி 2 மெத்தட்ல கிரியேட் பண்றோமோ, அதே மாரி மேக்னெட்டிக் சார்ஜும் வந்து நம்ம 2 மெத்தட்ல கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிச்சுட்டு அந்த ஈக்குவேஷன வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணாரு. அந்த ஈக்குவேஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் பார்ட் வந்து என்னன்னா, அவரு ஆம்பியர் வந்து எங்க விட்டாரோ, அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டாந்து, நம்ம ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேரியிங் எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுக்கும்போது, நம்மளுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல நீங்க போயிட்டு ஒரு இமேஜினரி பிளேட் போட்டு நீங்க அத கரண்ட் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா, அந்த சம்மேஷன்ல வந்து அது சேமா இருக்கணும். ஸோ அவர் ஆம்பியருக்கு வந்து புரியாத அந்த விஷயத்த வந்து மேக்ஸ்வெல் தான் வந்து அத கண்டுபிடிச்சு வந்து புரிய வச்சாரு. ஏன் இந்த கெப்பாசிட்டருக்கு நடுவுலயும் வந்து அந்த கரண்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து கரெக்ட்டா வந்து எடுத்து சொன்னாரு. இந்த 4 ஈக்குவேஷன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மேக்ஸ்வெல் வந்து ரியலைஸ் பண்ணாரு, நம்ம ரிசீவ் பண்ற லைட் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அப்பனா அது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறத அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. ஸோ அப்போ வந்து லைட் வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு. ஸோ அதே வந்து இந்த கெப்பாசிட்டர் அந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம இப்போ டைரக்ட் கரண்ட் கொடுத்த ஒரு சினாரியோ, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம மாத்துறதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்தா, நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரு 90 டிகிரி ஆஃப் செட்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டும் அட் அ டைம் கிரியேட் ஆகி அது ப்ராபகேட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. இது கண்டுபிடிச்சதுனால அவர் என்ன வந்து நம்மளுக்கு சொன்னார் அப்படின்னா, நம்மளால ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா வந்து நம்மளால வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவர் ப்ரூவ் பண்ணாரு. நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பின்னாடி வந்த சயின்டிஸ்ட் தான் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து ஓகே, மேக்ஸ்வெல் சொன்ன மாதிரி நம்ம எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ நம்மளாலே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்ஸ் வந்து சூப்பரா அட்வான்ஸ் ஆகி நம்ம இது இப்போ வந்து ரிமோட் கண்ட்ரோல் வரைக்கும் வந்துட்டோம், செல்போன் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். அதே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ராபகேஷன் வச்சு தான் நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். சரி, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் வந்து புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் பிடிச்சுன்னா, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்க. எனக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னோட தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டில வந்து ஜாயின் பண்ணுங்க. நீங்க நிறைய நாலேட்ஜ வந்து வளர்த்துக்க முடியும். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.